பாட்டி, ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி? திருமாரா, திருமாரா, பாட்டி, பாட்டி என்னாச்சு? பாட்டி எந்திரிங்க. திருமாரா, பாட்டி, பாட்டி என்னாச்சு? பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாட்டி, பாட்டிக்கு என்னாச்சு? திருமாரன் எங்க? அவர் அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. சாருமதி, சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி நெஞ்சு வலின்னு கீழே விழுந்துட்டாங்க. சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஏன் ஆதிரா என்ன பண்ற? ஏன் இப்படி அமுக்குற? இது ஃபர்ஸ்ட் இப்படிதான் செய்யணும். வேண்டாம், நீ ஃபோன் பண்ணு. ஹலோ டாக்டர், நான் சாருமதி பேசுறேன், சாரதா இல்லத்துல இருந்து. சாரதா பாட்டி திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. வீட்ல யாரும் இல்ல, சீக்கிரம் வாங்க டாக்டர் ப்ளீஸ். ஆதிரா இப்போ வந்துருவாங்க. பாட்டி, பாட்டி ஒண்ணு இல்ல பாட்டி. அம்மா, சுபத்ரா, அம்மா என்னாச்சு? சுபத்ராமா, என்னாச்சு? என்ன அம்மா? ஏன் சுபத்ரா, அம்மா தான் அப்பவே வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. அம்மாவுக்கு ஏதோ நடந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. என்ன சொல்ற சுபத்ரா? கோவில்ல எப்படிமா கெட்ட கனவு வரும்? எனக்கு எப்பவும் கெட்ட கனவு வந்ததே இல்லப்பா. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா இப்ப என்ன சொல்ல வரீங்கம்மா? அத்தைக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, இவங்க பெரிய முனிவரு தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. நடக்க போறத ஞான திருஷ்டில முன்னாடியே சொல்லிடுவாங்க. அண்ணி, நீங்க வேற சும்மா இருக்கீங்களா? எப்ப எது பேசணும்னு தெரியாது உங்களுக்கு? சரண்யா, நீ திருமாரனுக்கு ஃபோன் பண்றியா? இதோ பண்றேன். அம்மா, நாட் ரீச்சபிள்னு வருதுமா. ஐயோ, இருங்க, நான் சாருமதிக்கு கால் பண்ணேன். அம்மா, சாருமதி நம்பரும் பிஸியா இருக்கு. இப்ப என்னம்மா பண்றது? அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்கப்பா. என்னம்மா சொல்ற? கோவில்ல தங்கறதுக்காக வந்துட்டோமே. சரி வாங்க போலாம். பாட்டி, 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 பாட்டி உங்களுக்கு ஒண்ணு இல்ல. பாட்டி ஒண்ணு இல்ல. பாட்டி, பாட்டி இங்க பாருங்க. என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு மைல்ட் அட்டாக் வந்திருக்குமா? ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, ஆதிரா தெரியாம பாட்டியோட நெஞ்சில குத்திட்டாளே. டாக்டர், அதனால பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஆதிரா தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ, ஆனா அவங்க கொடுத்ததுதான் சரியான ஃபர்ஸ்ட் எய்ட். அந்த நேரத்துக்கு பதட்டப்படாம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுதான் ரொம்ப முக்கியம்.
சரியா சொல்லணும்னா ஆதிரா இப்படி பண்ணதுனாலதான் இப்போ சாரதம்மா பொழைச்சிருக்காங்க. அம்மா என்னாச்சு? ஏதாச்சும் ஷாக்கிங் நியூஸ்? ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்ததா? பிரச்சனை எப்பவும் வீட்டுல இருக்கிறது தானே டாக்டர். இந்த வாட்டி கொஞ்சம் மன வருத்தம் அதிகமாயிடுச்சு. அதையே யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது கண்ணு கட்டிடுச்சு. நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியல டாக்டர். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாத்திரை கொடுத்துருக்கேன். 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரெக்டா மாத்திரை போடுங்க. சரியா? சரிங்க டாக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் டேப்லெட் கொடுங்க. ஓகே டாக்டர். ஆதிரா ஒரு நிமிஷம் இங்க வாமா. இரு வரேன். அம்மா முன்னாடி சொல்ல வேண்டான்னு தான் நான் அங்க வச்சு சொல்லல. அம்மா உண்மையிலேயே ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ஷாக்கிங் நியூஸையோ இல்ல வருத்தப்படுற மாதிரி விஷயங்களையோ சொல்லக்கூடாது. இத வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க. அப்படி ஏதாவது சொல்லிட்டா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். அவங்கள நல்லா பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. திருமாறன் வந்ததும் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. முழு செக்கப் ஒண்ணு பண்ணிடலாம். சரி நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். வரேம்மா. வாங்க. பாட்டி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. நீங்க சரியா சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம இருந்ததால லேசா நெஞ்சு வலி வந்திருக்கு. அவ்வளவுதான். இனிமே நான் எது கொண்டு வந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம உடனே சாப்பிடணும். சரியா? அப்புறம் நிம்மதியா தூங்கணும். என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும் ஆதிரா. நீ உன் பாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன பாட்டி எதுக்கு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. வீட்டுல இருக்கிறவங்க பதட்டப்படுவாங்க. நான் சொல்ல மாட்டேன் பாட்டி. அப்படியே நான் சொன்னாலும் யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. பாட்டியோட இதயம் அவ்வளவு ஸ்ட்ராங்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பாட்டி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மெதுவா. சாருமதி நீ போய் படுத்துக்கோ. நான் பாட்டியை கூட இருந்து பாத்துக்கிறேன். நீ மாசமா இருக்கிற பொண்ணு இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கிறதே தப்புமா. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ போ. ஆதிரா இருக்கல்ல, அவ என்ன பாத்துப்பா. சரிங்க பாட்டி, பாத்துக்கோ. பாட்டி வாங்க மாத்திரை போட்டுக்கோங்க. சாரு, அம்மா எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? அம்மா பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்துருச்சுமா. என்னம்மா சொல்ற? சாரதா எங்க? இப்ப எப்படி இருக்கா? பதட்டப்படாதீங்க தாத்தா. இப்போ ஒண்ணும் இல்ல. டாக்டர் வந்து பாத்துட்டாங்க. பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க தாத்தா. சாரதா அம்மா,
சாரதா சாரதா என்னாச்சு? அம்மா சாரு என்னென்னவோ சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? அம்மா அம்மா பாட்டி பாட்டி என்னாச்சு? பாட்டி வீட்டுல இருக்காம எங்கடா போன? ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன் தாத்தா. போடா. கோயில்ல இருந்து பாதியில வந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் யார் சொன்னா? இல்ல நான் எதுவும் சொல்லல பாட்டி. ஆமா சாரதா, ஆதிரா சொல்லல. நாங்களா தான் கிளம்பி வந்தோம். தூங்கிட்டு இருக்கும்போது சுபத்ரா ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து எழுந்தா. எதுக்குமா, என்னாச்சு, ஏன் அப்படி கத்துறன்னு கேட்டேன். இல்ல அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்தா. சுபத்ரா சொல்லிதான் நாங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்தோம். என்னாச்சுமா? இப்ப எப்படி இருக்கீங்க? என் பேத்தி எனக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. கீழே விழுந்து நெஞ்சு வலி வந்ததுமே கோயில இருந்து பாதியில வந்ததுனால கோவப்பட்டு முருகன் தான் என்ன கூப்பிட்டுக்கிறானோன்னு நினைச்சேன். ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏய், என்ன பேசுற? என்ன சொல்ல விடு சுபத்ரா. இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ஆதிராதா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் பதட்டப்படாம நின்னு போயிருக்க வேண்டிய இதயத்தை முதலுதவி பண்ணி அவதான் ஓட வச்சா. என்ன காப்பாத்துனா. நீங்க எப்படி பாட்டி கீழே விழுந்தீங்க? அது நானே சொல்றேன். பாட்டிக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள தூங்க சொல்லிட்டு நான் வாசல் கதவை அடைக்க போயிருந்தேன். அவங்க அதுக்குள்ள பாத்ரூம் போகணும்னு எந்திரிச்சிருக்காங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். நல்ல வேலைமா, சரியான நேரத்துக்கு நீ வந்து பார்த்த. நீ பார்க்கலன்னா என்ன இருக்குமா? சரி, நம்ம எல்லாரும் வெளியே போலாம். பாட்டி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி. வாங்க போலாம். ஆதிரா, நீ போய் தூங்கு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஆதிரா, ஆதிரா, எந்திரி ஆதிரா. ஆதிரா, ஆதிரா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்திரு. என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்ட? தெரியலம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதை யோசிச்சுட்டே தூங்கிருப்ப, அதான் தலைவலிக்குது. இந்தா, இந்த பாலை குடி முதல்ல. அம்மா, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறேனே. பரவாயில்ல, ஒரு நாள் குடிச்சா ஒன்னும் ஆகாது. இந்தா குடி.
நான் தலை பிடிச்சு விடுறேன், வா. இல்லம்மா வேண்டாம், நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ண போறேன். இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு போ. நான் தலையை பிடிச்சு விடுறேன், படு. இப்படி உனக்கு அடிக்கடி தலைவலி வருமா ஆதிரா? இல்லம்மா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு வலிக்குது. திடீர்னு வீட்டு வேலை, சாருமதிய பாத்துக்கிற பொறுப்புன்னு உனக்கு பழக்கம் இல்லாத வேலை அதிகமாயிடுச்சுல, அதனால கூட இருக்கலாம். நீ இதெல்லாம் கண்டுக்காத, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இல்லம்மா வேண்டாம், அது பாட்டி எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அத நானே பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? அப்படி இல்லம்மா, எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஆதிராவாயால தான் கேக்குறேன் நானு. சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல, சீக்கிரமா இவ்ளோ பொறுப்பா மாறிட்டாளே, நல்ல விஷயம். ஆதிரா, நீ இவ்ளோ பொறுப்பா மாறினதை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உன்னை கவனிச்சியா ஆதிரா? பாட்டி உன்னை ஏத்துப்பாங்களோ மாட்டாங்களோன்னு முன்னாடி நான் அவ்வளவு பயந்திருக்கேன். தினமும் எனக்கு அது தவிர வேற நினைப்பே இருக்காது. இப்ப பாரு, பாட்டி உன்னை சந்தோஷமா அவங்க பேத்தியா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி உன்னை செல்லமா கொஞ்சறத பாக்கும்போது எனக்கு வாழ்க்கையில நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் பஞ்சா பறந்த மாதிரி இருக்குது. இந்த நாளுக்காக நான் எவ்வளவு கனவு கண்டேன். உங்க அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அம்மா, நீங்க என்கிட்ட நடந்துக்கிறதுல ஒரு 5% ஆவது உங்களுக்கு செய்யணும் தான் தினமும் முயற்சி பண்ணுவேன். அதுதான் நான் உங்களுக்கு பொறுப்பா மாறிட்ட மாதிரி தெரியுது. உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, அதுக்குதான் இதெல்லாம் செய்யறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதாமா எனக்கு முக்கியம். சரி, இனி எப்பவுமே பாட்டி மனசு கோணாம நடந்துக்கணும், புரியுதா? அம்மா, நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா? என்ன ஆதிரா, இதெல்லாம் கேப்பியா? வா, வந்து படுத்துக்க. சாரதா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆரம்பத்துல நான் ஆதிரா கிட்ட பிரியமா இருக்கும் போது நீ என் மேல அவ்வளவு கோவப்பட்ட. அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு கூட முயற்சி பண்ண. ஆனா இன்னைக்கு அதே உன் வாயால ஆதிராவை உன் பேத்தின்னு சொல்ற. அவளாலதான் உயிர் பொழைச்சுன்னு சொல்ற. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுல பழைய சந்தோஷம் திரும்பின மாதிரி இருக்கு சாரதா. இது என்னங்க பிரமாதம்? இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு யோசிச்சிருக்கேன். என்ன சாரதா அது? இருங்க இருங்க, சுபத்ராவையும் கூப்பிட்டுட்டு அப்புறமா சொல்றேன். சுபத்ரா, சுபத்ரா, வாமா, உன்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. என்னம்மா, என்னாச்சு? இன்னும் கோயில்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல அதெல்லாம் யோசிச்சு உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்கம்மா. எப்படி சுபத்ரா யோசிக்காம இருக்கிறது? அவங்க பேசுறத நீயும் தானே கேட்டுட்டு இருந்த. ஒரு அம்மாவா உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு என் பேத்தியை பத்தி பேசும்போது இந்த கோவம் கூட வராதா?
கரெக்ட் தான் சாரதா. அதுக்காக டென்ஷன் ஆகி உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் எங்க எல்லாரோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? எப்படிங்க இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறது? சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம ஒரு பக்கம் ஊர்க்காரங்களும் இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் ஆதிராவை இவ்வளவு மோசமா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியலைங்க. அம்மா, ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டோம்னா எப்படிம்மா? உங்க வயசுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ அறியாம பேசுறாங்க. நீங்க அகல்யா அப்படி தெரியாம பேசினத தப்பா எடுத்துக்காதீங்க. அகல்யா ஒண்ணு தெரியாம பேசுற, அவ மனசுல இருக்கிறத தான் பேசுறா.